ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா அடிச்சாலும் அந்த அவங்க மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெவி மென்சுரேஷனல் ப்ளீடிங், அதாவது மெனோரியா. அதனால நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் அதிகமான லாஸ் ஆனதுனால ஃபீமேல்ஸ்க்கு வந்து அயன் டிஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வந்து சரி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அயன் ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் மீட். அதாவது ரெட் மீட்ன்றது பீஃப் அண்ட் லேம்ப் வந்து ரெட் மீட் சொல்லுவாங்க. இது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கன் மீட், அதாவது ஆர்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா லிவர். அதில் அதே மாதிரி செல்ஃபிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ஸ், ஆயிஸ்டர், இது மாதிரியான செல்ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. லிக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக் பீஸ், சோயாபீன்ஸ், இது மாதிரியான பொருட்களை சாப்பிடலாம். அதே மாதிரி டோஃபு, பம்கின் சீட்ஸ், பூசணி விதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பினச் அண்ட் ப்ரோக்கோலி, இதெல்லாம் வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ். இதே மாதிரி விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸும் நம்ம சாப்பிடணும். ஏன் விட்டமின் சி ரிச் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளட்ல வந்து அயனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இந்த விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட்ஸே நம்ம சாப்பிடணும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கோவா, அதாவது கொய்யக்காய், பெல் பெப்பர், அதே மாதிரி பிளாக் கரண்ட், இது மாதிரியான விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸை சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணியை விட ஒரு 4லேருந்து 6 கப்பு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கணும். தண்ணி குடிக்கும்போது அதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இல்லைன்னா ஒரு பிஞ்ச் சால்ட்டை வந்து சேர்த்துட்டா உடம்பு வந்து டயர்ட் ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புலோட ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஹார்மோன் பேலன்சிங்க்கு ஹோல் கிரெயின்ஸு, க்ரீன் டீ, டர்மரிக், இது மாதிரியான பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.